பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு முக்கியமான ஜெப அழைப்பை உங்களுக்கு சொல்லுவதற்கு தான் உங்களோடு நான் பேசுகிறேன். ஒரு வேதனையான ஒரு காரியம். மணிப்பூரில் மறுபடியும் கலவரம் ஆரம்பித்து ஜனங்கள் அநியாயமாய் கொல்லப்படுகிறார்கள். பெண்கள், குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்காங்கே தீ வைப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பு உண்டாகி இருக்கிறது. இது வேதனையான ஒரு காரியம். நாம் தொடர்ந்து மணிப்பூருக்காக ஜெபித்து வருகிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த பிரச்சனைக்கு முடிவு வர வேண்டும் என்று பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நம்ம ரொம்ப கருத்தாக, ரொம்ப பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம் ஒன்று. பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களுடைய ஆறுதலுக்காக, தைரியத்திற்காக ஜெபிக்கணும். அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். இனிமேலும் அந்த கலவரங்கள், அங்கே மரணங்கள் ஏற்படாதபடி தடுக்கப்பட கருத்தாக நம்மை ஜெபிக்கணும். ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னவென்றால், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், இப்பொழுது மக்களுடைய கொந்தளிப்பு, எம்எல்ஏக்கள், மினிஸ்டர்ஸ், அந்த முதலமைச்சர் மேலே திரும்பி இருக்கிறது. மக்கள் அவங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறதாக செய்திகள் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். வேறு புஸ்தகத்தில் 1 தீமோத்தேயு 2:2 என்ன சொல்லுகிறது? நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள வாழ்க்கை வாழும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ ஒரு தேசத்தில் அமைதி, சமாதானம், நல் ஒழுக்கம் காணப்படணுமானா அதுக்கு முக்கிய காரணம் அதிகாரத்தில் உள்ளவங்க தான். அதனால் அவங்களுக்காக ஜெபியுங்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறாரு. நாம் இந்த நாளில் முதலமைச்சர், அமைச்சர்கள், அங்குள்ள எம்எல்ஏக்களுக்காக ஜெபிக்கணும். 2 இன மக்கள், மைத்தி இன மக்கள், குக்கி இன மக்கள், 2 மக்கள் மத்தியில் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. கிறிஸ்தவ ஆலயங்கள் கொளுத்தப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே 100கணக்கான கிறிஸ்தவ ஆலயங்களை இடித்து தரமட்டமாக்கி ஒன்றுலாம் ஆக்கிட்டாங்க. இதற்கு பின்னால் இருப்பது ஒரு அரசியல் காழ்ப்புணர்வும் ஒரு மத காழ்ப்புணர்வும் இருக்கிறது. அங்கே ஆளுகிற முதலமைச்சர் எல்லா மக்களையும் பொதுவாய் நினைக்காதபடிக்கு அவங்க ஒரு கூட்ட மக்களுக்கு சாதகமாய் செயல்படுகிறார்களோ என்ற எண்ணமும் மக்கள் மத்தியில் உண்டாகியிருக்கிறது. நாம் இதற்காக பாரம் எடுத்து ஆண்டவரே, மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களோட கர்த்தர் பேசி நல்ல ஒரு அமைதி, சமாதானத்தை கட்டளையிட நிற்கிறையை செய்யணும்னு ஜெபிக்கணும். இந்த ரத்தம் சிந்தப்படுதலுக்கு பின்னால் இருக்கிற இரத்த வெறி பிடித்த இந்த ஆவி, மத வெறியை தூண்டுகிற, இந்த மாதிரி மக்களுக்குள்ள விரோதத்தை உண்டாக்குற பிசாசின் கிரியைகள் முடக்கப்பட ஜெபிக்கணும். 2 இன மக்களும் ஒருவர் நேசிக்கணும். இந்த பழிவாங்குகிற சுபாவங்கள் மாறி ஒருவர் நேசித்து சந்தோஷமாய் சமாதானமாய் வாழுகிற சூழ்நிலை உண்டாகணும். அதற்காக நம்ம ரொம்ப கருத்தாக ஜெபிக்க வேண்டும். இதற்கு பின்னால் நின்று செயல்படுகிற அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவி, பிரிவினை உண்டாக்குகிற அந்த ஆவி, இந்த இரத்த வெறியை உண்டாக்கி மக்களை கொலை பண்ண வைக்கிற பிசாசின் கிரியை முற்றிலும் முடக்கப்பட நம்ம கருத்தாக ஜெபிக்க வேண்டும். அதனால் உடனே உங்களுடைய தனி ஜெபத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. குடும்ப ஜெபத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் சித்தமானால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி 4 மணியில் மதியம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இதற்கான ஒரு விசேஷித்த ஜெபம், உபவாச ஜெபம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவங்க, அருகில் இருக்கிறவர்கள், வசதி உள்ளவர்கள் வந்து கலந்து கொண்டு நாம் ஒருமனப்பட்டு கருத்தாக இந்த காரியத்துக்கு ஜெபிக்கணும். பிசாசினுடைய கிரியைகள் முடக்கப்படவும், அதிகாரத்தில் இருக்கிறவர்களுடைய தாறுமாறான கிரியைகள் அழிக்கப்படவும், சுயநலங்கள் அழிக்கப்படவும், மக்கள் மத்தியில் அமைதி, சமாதானம் உண்டாக கருத்தாக நம் ஜெபிக்கணும். இது ஒரு ஆவிக்குரிய போராட்டமாக இருக்கிறது. நம்ம கருத்தாக ஜெபிக்கணும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் 4 மாவடியில் நம்முடைய மோசஸ் ஆடிட்டோரியத்தில் கூடி ஜெபிக்க போகிறோம். அதனால் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தி வாருங்க. இப்பொழுதே வீடுகளில் குடும்ப ஜெபத்தெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. பாஸ்டர்மார்கள் சபை நடத்துகிறவங்க பார்த்து கொண்டிருந்தால் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் ஒரு 10 நிமிடமாவது மணிப்பூருக்காக ஜெபிக்க சபையாரை உற்சாகப்படுத்தி எல்லாரையும் ஜெபிக்க வைக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன்.
நம்ம இணைந்து ஜெபிக்கும் போது ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குவார். கர்த்தர் அதில் தலையிடணும், அவருடைய நீதியை விளங்க பண்ணணும், சமாதானத்தை கட்டளையிடணும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கணும், இடிக்கப்பட்ட வீடுகள் திரும்ப கட்டப்படணும், இடிக்கப்பட்ட ஆலயங்கள் திரும்ப கட்டப்படணும். அதற்காக கருத்தாக நம்ம ஜெபிக்கணும். நாம் சேர்ந்து ஜெபித்தால் பெரிய ஜெயத்தை காண்போம். ஆமென்.